अथिरामपट्टनम नगर पालिका एक नगर पालिका थी और अब इसे एक नगर पालिका में अपग्रेड कर दिया गया है और 27 वार्डों के साथ कार्य कर रही है। पट्टुकोट्टई जिला कलेक्टर अकबर अली ने कहा कि इस मामले में सरकार ने अथिरामपट्टनम और उसके आसपास के गांव को मुख्यालय के रूप में अथिरामपट्टनम के साथ एक अलग ताल्लुक बनाने का फैसला किया है। साथ ही अदालत के आदेश के अनुसार अथिरामपट्टनम नगर पालिका की भूमि एक निजी स्कूल है। सरकार ने अथिरामपट्टनम में प्रशासन से प्राप्त इंडियन बैंक के पास एक स्थान पर तमिलनाडु सरकार के 101वें बौद्धिक केंद्र के रूप में एक बौद्धिक केंद्र भवन स्थापित करने का निर्णय लिया है। इसके माध्यम से यह बौद्धिक केंद्र क्षेत्र के विद्यार्थियों को विभिन्न प्रतियोगी परीक्षाओं के लिए स्वयं को तैयार करने में उपयोगी है। अथिरामपट्टनम नगर पालिका के पार्षदों ने तमिलनाडु के मुख्यमंत्री को धन्यवाद दिया। इस कार्यक्रम में अथिरामपट्टनम पट्टुकोट्टई कार्गो डीएसपी पृथ्वीराज चौहान, नगर आयुक्त चित्रा सोनिया, नगर अध्यक्ष ताहिरा अब्दुल करीम, डीएमके शहर सचिव राम गुणसेकरन और वार्ड पार्षदों और जनता के सदस्यों सहित बड़ी संख्या में लोग शामिल रहे। அத்திராம்பட்டினம் மிக விரைவில் ஒரு வட்டாட்சியர் மூலமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது தனி வட்டமாக பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு தனி வட்டமாக உதயமாக போகிறது என்பதை தங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நேற்று அரசளவில் இந்த அறிவுசார் மையம் கட்டுவதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பயிற்சிகள் தமிழர் திருநாள் சுற்றுலா பணிகளின் பிறகு இந்த அறிவுசார் மையம் திறப்பதற்கான அரசாணை வெளியிடப்படும். அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்டுமான பணிகள் எல்லாம் நடைபெறும் என்பதை தங்கள் முன்பு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 101வது அறிவுசார் மையமாக முடிச்சுட்டு டார்கெட்டே மொத்த இலக்கீடு 100 தான். 100ஐயும் தாண்டி 101 ஒரு சிறப்பு தகுதியின் அடிப்படையிலேயே அந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு நிர்வாகத்துடன் கலந்து பேசி அரசு அளவில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் அறிவுசார் நூலகம் கட்டும் பட்சத்தில் நகராட்சியுடைய நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாக எங்களது நகராட்சியுடைய சொந்தமான வானொலி பூங்காவில் தமிழக அரசு 2.5 கோடி ரூபாய் அறிவுசார்மை அமைப்பதற்காக கொடுத்துள்ளது. அந்த வகையில் தமிழக அரசையும் மற்ற எல்லா அதிகாரிகளையும் அவர் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியினை நகரமன்ற சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். உம்மல் மர்ஜான், அன்சர்கான், 18வது புதுத்தெரு, அதிராம்பட்டினம்.